ஹலோ, வணக்கம். வெல்கம் டு கண்ணானே கண்ணே சேனல். இன்றைக்கி 3 வித ஓட்ஸ் ரெசிபீஸ் தான் எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். ஓட்ஸ் பொதுவாக குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதில் ஃபைபர் நிறையா இருக்கிறனால அவங்களுக்கு மலச்சிக்கல்லாம் வராமல் பாதுகாக்கும். ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிடும். நிறைய பேர் வெயிட் லாஸ் ஆகுமான்னு கேட்பீங்க. அப்படிலாம் ஆகாது குழந்தைங்களுக்கு. இந்த வீடியோவில் ஓட்ஸ் நான் பவுடராக ரெடி பண்ணியிருக்கேன். அப்போ தான் சீக்கிரமாக குக் ஆகும் அப்படின்ட்டு ஓட்ஸை சும்மா மிக்சியில் அரைச்சி இப்படி பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். வேறு எதுவும் இல்லை. முதல் ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு வெயிட் கெயின் பண்ணுறதுக்கு உதவக்கூடிய சக்கரவள்ளி கிழங்கு வேக வச்சு எடுத்திருக்கேன். இதுக்கு பதிலாக மரவள்ளி கிழங்கு கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இதோட தோல் நீக்கிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். கூடவே கொஞ்சமாக தேங்காய் பால் சேர்த்து அதோட நட்ஸ் பவுடர் நான் சேர்த்துக்கிறேன். நட்ஸ் அலர்ஜி இல்லாட்டி மட்டும் சேர்த்துக்கோங்க. இதை இப்போது நல்லா பியூரியாவோ இல்லை நல்லா திக்கான பேஸ்ட்டாவோ அரைச்சி எடுத்துக்கோங்க. உங்கள் குழந்தைங்க சாப்பிட்ற கன்சிஸ்டன்சிக்கு ஏற்றபடி நான் இந்த மாதிரி நல்லா திக்காக அரைச்சி எடுத்திருக்கேன். அடுத்து நான் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்ச ஓட்ஸ் பவுடர் ஒரே ஒரு ஸ்பூன் அளவு மட்டும் எடுத்துக்கிறேன். ஓட்ஸ் பொதுவாக ரொம்ப ஃபில்லிங்கான ஒரு உணவுங்க. ஸோ கொஞ்சமாக நம்ம குழந்தைக்கு கொடுத்தா கூட ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும். இதில் அரையிலேருந்து 3/4 கப் அளவு தண்ணீர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எந்த வித கட்டியும் இல்லாதபடி கலந்துட்டு இப்போ ஸ்டவ்வில் வச்சுட்டு மிதமான சூட்டில் நம்ம கைவிடாமல் தொடர்ந்து மிக்ஸ் பண்ணலாம். இந்த மாதிரி நல்ல திக் கன்சிஸ்டன்சியில் நமக்கு கிடைக்கணும். இது ஆற இன்னுமே கட்டிப்படும். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த பியூரியை சேர்த்துக்கலாம். இந்த கட்டியெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு அப்படி மிக்ஸ் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆனில் தான் இருக்குது. இது நல்லா கரையணும். அந்த பேஸ்ட் நல்ல மணமாக இருக்குங்க. இது மிக்ஸ் பண்ணும் போதே நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்படி திக் கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறமா கூடவே கொஞ்சமாக நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி குழந்தைக்கு கொடுங்க. ரொம்ப ரொம்ப அருமையான டேஸ்ட்டில் இருக்குங்க. இனிப்புக்காக எதுவும் சேர்க்கக்கூட தேவையில்லை. உங்கள் குழந்தைங்களுக்கு இனிப்பு சுவையோடு இன்னும் சாப்பிட பிடிக்கும்னா நீங்கள் தாராளமாக பனங்கற்கண்டு பவுடரோ இல்லை வெல்லமோ சேர்த்துக்கலாம். ஆனால் இதுவே நல்லாயிருக்கும். 8 மாதங்கள் கம்ப்ளீட் ஆன குழந்தைக்கு காலை அல்லது இரவு உணவாக இந்த ரெசிபி நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். அடுத்த ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம். இனிப்பு சுவை இல்லாத இந்த ரெசிபிக்கு சின்ன சைஸ் கேரட்டை தோல் எடுத்துட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். அடுத்து 2 ஸ்பூன் அளவு புரத சத்து நிறைந்த பாசிப்பருப்பு எடுத்துக்கிறேன். இதை நல்லா அலசி எடுத்துக்கலாம். அதில் இருக்கிற தூசி எல்லாமே போகணும். ஒரு பேன் அல்லது குக்கரில் இந்த கேரட் அதுக்கப்புறம் பாசிப்பருப்பை சேர்த்துட்டு நல்லா நம்ம வேக வைக்கணும். குக்கரில் வேக வைக்கும் போது கம்மியான அளவில் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட நான் ஒரு பிஞ்ச் அளவு சீரகம் சேர்த்துக்கிறேன். இன்னும் நல்ல மணமாகவும் இருக்கும். அதே சமயம் டைஜஷனுக்கும் ஹெல்ப் பண்ணும். இதில் ஒரு அரையிலேருந்து 3/4 கப் அளவு மட்டும் தண்ணீர் சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக குழைய வெந்திருக்கணும். இப்போது இது ஆறுனதுக்கப்புறமா கொஞ்சம் கொரப்பாவோ இல்லை உங்கள் குழந்தைங்க சாப்பிட்ற மாதிரி நல்லா மையா பேஸ்ட்டாவோ எந்த பதத்தில் அவங்க சாப்பிடுவாங்களோ அதுக்கு ஏற்றபடி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நான் கொஞ்சம் கொரப்பாக தான் அரைச்சி எடுக்க போகிறேன். ஏன்னா அப்போ தான் குழந்தைங்க கொஞ்சம் கொஞ்சமாக மென்று சாப்பிட பழகுவாங்க. ரொம்ப பியூரியாக இருந்துச்சுன்னா அப்படியே முழுங்க தான் பழகுவாங்க. இப்போது 1 டேபிள் ஸ்பூன் அளவு மட்டும் ஓட்ஸ் பவுடர் எடுத்துக்கிறேன். கூடவே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த இந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 3/4 கப் அளவு தண்ணீர் சேர்த்துட்டு எந்த வித கட்டியும் இல்லாதபடி மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இப்போ ஸ்டவ்வில் இதை வச்சிடலாம். மிதமான சூட்டில் எந்த வித கட்டியும் இல்லாதபடி நம்ம தொடர்ந்து கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். இனிப்பு சுவை விரும்பாத குழந்தைக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுக்கணும். இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த மாதிரி நல்லா திக்கானதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நல்ல மணமாக இருக்குங்க. இது கூடவே கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு கொஞ்சம் கதன்னு குழந்தைக்கு கொடுங்களேன். கண்டிப்பாக மீதி வைக்காமல் சாப்பிடுவாங்க. 7 மாதங்கள் கம்ப்ளீட் ஆன குழந்தைக்கு காலை அல்லது இரவு உணவாக இந்த ரெசிபியை நீங்கள் தாராளமாக செஞ்சு கொடுக்கலாம். இனிப்பு சுவையோடு இருக்கக்கூடிய அடுத்த ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு சின்ன சைஸ் அளவு கேரட் எடுத்துக்கிறேன். கேரட்டை நல்லா சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை குக்கர்லேயோ இல்லை பேன்லேயோ நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். நல்லா சாஃப்டாக குழைய வெந்திருக்கணும். கையில் நசுங்குற பதத்தில் இருக்கணும். இது இப்போ நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறமா இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். நட்ஸ் அலர்ஜி இல்லாட்டி 8 மாதங்கள் கம்ப்ளீட்டான குழந்தையாக இருந்தாங்கன்னா இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவு நட்ஸ் பவுடர் கூட சேர்த்துக்கோங்க. இதை இப்போது நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்து வந்துடலாம். அடுத்து ஒரு பேனில் 1 ஸ்பூன் அளவு ஓட்ஸ் பவுடர் சேர்த்துக்கிறேன். கூடவே நம்ம அரைச்சி வச்சுருந்த கேரட் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். அதோட ஒரு 1/2 கப்லேருந்து 3/4 கப் அளவு தண்ணீர் சேர்த்துட்டு எந்தவித கட்டி இல்லாதபடி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் கேரட் குழந்தைங்க சாப்பிட்ற கன்சிஸ்டன்சிக்கு ஏற்றபடி நீங்கள் அரைச்சிக்கோங்க. கொரப்பாவோ இல்லை மையாவோ.
இது இப்போது நல்லா கைவிடாமல் தொடர்ந்து மிக்ஸ் பண்ணும்போது இந்த மாதிரி திக் கன்சிஸ்டன்சியில் நமக்கு கிடைக்கும். பாருங்கள், பார்க்கும்போதே அவ்வளோ அழகாக இருக்குது. அப்படியே அல்வா மாதிரி இருக்கும் பார்க்க. இது கூடவே இனிப்புக்காக பனங்கல்கண்டு பவுடர் சேர்த்துக்கிறேன், கொஞ்சமாக நெய்யும் சேர்த்துக்கிறேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்க மீதியே வைக்காமல் நல்லா சாப்பிடுவாங்க. நட்ஸ் சேர்க்காமல் இந்த ரெசிபி ட்ரை பண்ணிங்கன்னா 7 மாதங்கள் கம்ப்ளீட்டான குழந்தைகளுக்கே தாராளமாக கொடுக்கலாம். நட்ஸ் சேர்த்தா அலர்ஜிலாம் இல்லாட்டி 8 மாதங்கள் கம்ப்ளீட்டான குழந்தையிலேருந்து காலை அல்லது இரவு உணவாக தாராளமாக கொடுக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.